Saturday ரோஹித்துக்கான வீடியோ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு. இந்த ஐபிஎல் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கிற விதமாக பிளே ஆஃப்ஸ் நெருங்கிடுச்சு. ஸோ ஒவ்வொரு டீமுமே அவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ்க்காக பயங்கரமாக போட்டி போட்டுட்டே இருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். ப்ளஸ் இந்த பிளே ஆஃப்ஸில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிற டீம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே தாங்க. சீரியஸாக சிஎஸ்கேவும் அவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ்க்காக ரொம்பவுமே நல்லா போட்டி போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் சிஎஸ்கே டீமில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதில் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், மொயின் அலி நம்ம சிஎஸ்கே டீம் விட்டு கிளம்பிட்டாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு T20 வேர்ல்டு கப் இயர்ன்றனால T20 வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாடை இங்கிலாந்து டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால பாதி இங்கிலாந்து பிளேயர்ஸ் அவங்களோட இங்கிலாந்து டீமுக்கே போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு இங்கிலாந்து டீம் வந்து ஒரு சீரீஸ் ஆட போகிறாங்க. இது வந்துட்டு வெறும் சென்னைக்கு மட்டும்தான் லாஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஒரு ஆர்சிபி டீமுக்கு இது ஒரு பெரிய லாஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில் ஜாக்சன் கிளம்பிட்டாருங்க. சீரியஸாக வில் ஜாக்சன் இந்த சீசன் ஃபுல்லாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். ஆர்சிபி டீமுக்கு அவரும் ஒரு மெயின் பிளேயராக இருந்தார். பட் அவரும் போக வேண்டிய சூழ்நிலை. இங்கிலாந்து போர்டு அவரையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் டீமில் வந்து ஜோஸ் பட்லரும் கிளம்பிட்டார். கொல்கத்தா டீமில் வந்து ஃபில் சால்ட்டும் போயிட்டார். இது வந்து ஒரு ஐபிஎல் டீம்ஸ்க்கே ஒரு பெரிய ட்ராபேக்னு சொல்லி ஆகணும். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டீவன் ஃப்ளமிங்கை இந்தியன் டீம் ஹெட் கோச்சாக பிசியை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக இது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகுல் டிராவிடோட பதவிக்காலம் வந்துட்டு ஜூன் மாதத்தோட முடியுது. ஸோ வந்துட்டு ஸ்டீவன் ஃப்ளமிங்கை நம்ம இந்தியன் டீம் ஹெட் கோச்சாக பிசியை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைஷா பத்திரானா பிளே ஆஃப்ஸுக்கு வந்து ஆட ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ்ன்னு நம்ம சொல்லி ஆகணும். பட் இது ஒன்றும் அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணல. இது ஒரு நியூஸாக தான் வருது. பட் இது அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் சிஎஸ்கே டீமுக்கு அது ஒரு பெரிய பாசிட்டிவாகவும் அமையும். லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே டீமில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. தோனி வந்து இன்னும் கொஞ்சம் அப்தி ஆர்டர் வந்து ஆட போகிறான்னு. இது சீரியஸாக சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி வந்து ஒரு பெரிய ஃபினிஷருங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு, ஏன்டா தோனி வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி ஓவரில் இல்லை கடைசி 2 ஓவரில் வந்து ஆடுறாருன்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நீல ஒரு இன்ஜுரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இந்த இன்ஜுரியை வந்துட்டு எப்படியாவது தோனி வந்துட்டு கிளியர் பண்ணணும். ஏன்னா இந்த இன்ஜுரியை வந்து சிவியர் ஆகிடுச்சுன்னா நம்ம அவ்வளோதான், இந்த சீசன் ஃபுல்லாக ஆட முடியாதுன்னு தோனி சொல்லிவிட்டு அந்த வழியோடு தாங்க பாவம் மனுஷன் ஆடிக்கிட்டே இருக்கார். சீரியஸாக சிஎஸ்கே டீமுக்கு இவர் வந்து சப்போஸ் அப்தி ஆர்டர் வரப்போகிற மேட்ச்சில் வந்தார்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த அப்டேட்ஸ்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.